தந்தை உடல் நலத்தில் நாம் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் வண்டி வாகனத்திலையும் தந்தையார் உடல் நலத்திலையும் நாம் அக்கறையை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இறுதியாக. இந்த சின்ன சின்ன தொற்று பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற காலங்கள். ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சம் பெறுவது என்பது 4 என்பது வீடு வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதாவது மனையெல்லாம் எதனா ஒன்று இருந்தால் சேல்ஸ் ஆகிட்டா இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொல்லுகின்ற வேர்தையோ சொல்லுகின்ற வார்த்தைகளோ நம்மளுக்கு தெளிவான அமைப்புகள் வராமல் இருந்தால் இந்த சுக்கிர பயிற்சி, உச்சம் பெறுகின்ற சுக்கிர பயிற்சி ராகுவோட சம்பந்தப்படும் போதெல்லாம் ஏற்றம் தரவல்லதாகவும் 9ஆம் இடத்துக்கு ஏற்றம் தரவல்லதாக அமைந்து பெரிய மாற்றத்தை தடுக்கின்ற, அதாவது கொடுக்கின்ற பாக்கியம் பெறுகின்றீர்கள். தவறான விஷயமோ தவறான பாதையோ இனிமேல் வழி நடத்தக்கூடிய காலங்கள் இல்லை. தந்தை உடல் நலத்தில் நாம் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் வண்டி வாகனத்திலையும் தந்தையார் உடல் நலத்திலையும் நாம் அக்கறையை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இறுதியாக. இந்த சின்ன சின்ன தொற்று பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற காலங்கள். ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சம் பெறுவது என்பது 4 என்பது வீடு வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதாவது மனையெல்லாம் எதனா ஒன்று இருந்தால் சேல்ஸ் ஆகிட்டா இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மளுக்கான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்து ஓரளவுக்கு நம்ம பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவருகின்ற காலமாகவும் செல்வத்தை சேர்க்கின்ற காலமாகவும் இந்த நாட்கள் 28 நாட்கள் இருக்க போகுது. உன்னதமான அமைப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வண்டி வாகனத்தில் நாம் செல்லும் பொழுதோ அந்த வண்டி வாகனத்தில் ரிப்பேர் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகின்ற காலமாகவும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற அமைப்பினை பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். எப்போனா 29/1/2025 முதல் நம்மளுக்கு 26/2/2025 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படுவார். ஒருத்தனுக்கு வறுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை காட்டுவதும் சுக்கிர பகவானே. சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இனி அனுகூலமான அமைப்பிலை பெற்று தரப்போகிறது கடகராசி. இந்த பதிவினை காண இருப்பதுன்னா சுக்கிர பயிற்சி. இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து, அதாவது எப்படி சொல்லுதுன்னா 29/1/2025 முதல் 26/2/2025 வரைக்கும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலம். அதாவது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இதுவரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவாரே சுக்கிர பகவான், ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெற போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி, அதாவது உச்சம் பெறுகின்ற சுக்கிர பகவான் ராகுவோட சம்பந்தப்படுகின்றார் மீனராசியில். நம்ம ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு, நம்ம ராசிக்கு 9ஆம் இடம் அவரே தான் நம்மளுக்கு 11ஆம் அதிபதியும், அதாவது எப்படி சொல்கிறதுனா 4ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற காலம். இந்த வண்டி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த வண்டி வாகனத்தில் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். வண்டி வாகனத்தில் நாம் செல்லும் பொழுதோ அந்த வண்டி வாகனத்தில் ரிப்பேர் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகின்ற காலமாகவும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற அமைப்பினை பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். எப்போனா 29/1/2025 முதல் நம்மளுக்கு 26/2/2025 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படுவார். இந்த உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள், ரொம்ப நாளாக என்னை படித்துட்டு இருக்கியா, மனசு ரொம்ப கஷ்டமாகுது, எதுவும் வருமானம் இல்லை, நான் வேலைக்கு கூட சரியான முறையில் போக முடியல, ரொம்ப கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கிற அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரங்களா, இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்ருக்கிறவங்க 1 by 1 எனக்கு ரொம்ப தொல்லையெல்லாம் கொடுத்துட்டு செய்யா, லாரி ஆகட்டும், டாடா ஏசி ஆகட்டும், பஸ் ஆகட்டும், எல்லாமே என்னை அழுத்தம் கொடுத்து தான் மிச்சம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்குய்யா. இது வரைக்கும் சரியான முறையில் கம்யூனிகேஷன் கிடைக்கலன்னா, எனக்கு தகவல் தொடர்பு கிடையாது, எனக்கு கடன் பிரச்சனை தீரல, என் ப்ராப்ளம் எல்லாம் சந்திக்க முடியல, தந்தையார் ஸ்தானத்திலையும் இந்த நேரத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய, அவர் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படுது. தந்தை உடல் நலத்தில் நாம் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் வண்டி வாகனத்திலையும் தந்தையார் உடல் நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இறுதியாக. இந்த சின்ன சின்ன தொற்று பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற காலங்கள். ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சம் பெறுவது என்பது 4 என்பது வீடு வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதாவது மனையெல்லாம் எதனா ஒன்று இருந்தால் சேல்ஸ் ஆகிட்டா இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மளுக்கான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்து ஓரளவுக்கு நம்ம பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவருகின்ற காலமாகவும்
செல்வத்தை சேர்க்கின்ற காலமாகவும் இந்த நாட்கள் 28 நாட்கள் இருக்க போகுது. உன்னதமான அமைப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. தந்தை உடல்நலத்திலையும் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தில் இருக்குதுமா. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, நம்ம அஷ்டமத்து சனியில் தான் இருக்கோம், இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கான அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி கொடுக்கின்ற பலாபலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போதுங்க. இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தெல்லாம் அனுபவிச்சுட்டுன்னா இனிமேல் கிடையாது. அந்த தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுபடுகின்ற காலம். இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை மட்டுமே நான் அனுபவிச்சுட்ருக்கேன்னா இது ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் அப்படின்ற அளவுக்கு நாம் விடுபடுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க பெருமையாக. இது வரைக்கும் பயன்பாட்டில் இல்லாமல் நான் எல்லாத்தையுமே ஷேரில் தான் வச்சுட்ருக்கையா, சரியான முறையில் எதையுமே நம்மளுக்கு தனின்னு நான் எடுத்து வைக்கலாம், இனிமேல் எடுத்து வைக்கின்ற அமைப்பு கடகராசியை பொறுத்த வரைக்கும் உன்னதமான காலம் என்று சொல்லணும். இனிமேல் தான் வருது. அதுக்கு ஆரம்பம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது இந்த நாட்களில் அவங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லணும். இவங்க காலம் என்பது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு மாற்றுறதோ கொள்றதோ நாம் இந்த நேரத்தில் ஃபைல் பண்ணிக்கலாம். ஐயா, நாம் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்புகளை மாற்றிக்கொள்வது, வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையை விதிக்கிறது மாற்றிக்கிறது, இந்த மாதிரி பெரியவங்க உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுக்கக்கூடிய காலம். இந்த காலம் சிறப்பான காலமாக அமையப்பெறப் போகிறது. சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல் தொந்தரவுகள், மன தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்குது சாமி. ஏன்னா 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உச்சம் பெறுவது என்பது உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ரொம்ப நாளாக தேக்கப்பட்ட பிரச்சனைகள்லாம் இனிமேல் தேங்கிறதுக்கெல்லாம் கொண்டு போச்சு. தேங்கிறது என்பது கிடையாது, இனிமேல் சைலண்ட் மோடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற காலம். ஒரு வேலையை எடுத்து சேரையா, வேலையில் வந்து சரியான முறையில் இல்லை, நாம் ஏனோ தூரம் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதாவது சொல்லுகின்ற வேதையோ சொல்லுகின்ற வார்த்தைகளோ நம்மளுக்கு தெளிவான அமைப்புகள் வராமல் இருந்தால் இந்த சுக்கிர பயிற்சி, உச்சம் பெறுகின்ற சுக்கிர பயிற்சி ராகுவோட சம்பந்தப்படும் போதெல்லாம் ஏற்றம் தரவல்லதாகவும் 9ஆம் இடத்துக்கு ஏற்றம் தரவல்லதாக அமைந்து பெரிய மாற்றத்தை தடுக்கின்ற, அதாவது கொடுக்கின்ற பாக்கியம் பெறுகின்றீர்கள். தவறான விஷயமோ தவறான பாதையோ இனிமேல் வழி நடத்தக்கூடிய காலங்கள் இல்லை. தவறான பாசனையோ தவறான பாதை கூட இவங்களுக்கு செல்லுபடி ஆகாது. நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க பெறும். ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும், நான் இல்லைன்னே சொல்லலை. அதுக்கோசமாக எல்லாருக்கும் வருமானம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் நடக்கணும் கிடையாது. நம்ம பூர்வ கர்மாவில் சரியான முறையில் சுக்கிர பகவான் இல்லைன்னா அந்த கிரகங்கள் அங்கே அமரும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன உபாதைகளோ சின்ன சின்ன தொந்தரவுகளோ பரம ஏழை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் சுக்கிர பகவான் தான். ஒருத்தனுக்கு வறுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை காட்டுவதும் சுக்கிர பகவானே. சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இனி அனுகூலமான அமைப்பிலை பெற்றுத்தரப்போகிறது கடகராசி. பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு வருமானம் வந்துடுச்சுங்க, அந்த வருமானத்தின் மூலயமாக நான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வெளியே வந்துடுவேன். சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனையாகட்டும், வீடு சார்ந்த பிரச்சனையாகட்டும், வண்டி வாகனங்கள் பிரச்சனையாகட்டும், ஓரளவுக்கு பரவாயில்லை, ஓரளவுக்கு நல்லா, அதிகப்படியாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை கடகராசிகார் அனைவரும் பெறுகின்றனர். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வும் நல்ல மாற்றங்களை தருகின்ற நிலவாகும் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.